ஆக்சுவலி ஃபயர் பத்தி இப்ப சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் நெறைய பேர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சோ எனக்கு அவரு கதை சொல்லும்போது ரொம்ப கிளியரா சொன்னாரு. எனக்கு இதுதான் என்னோட ரோல். ரொம்ப ஹோம்லியான ஒரு பொண்ணு. சிட்டிக்கு வந்து நீங்க ஏமாந்துடுறீங்க அவர்கிட்ட. அண்ட் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. 4, 5 பொண்ணுங்கள இந்த மாரி பண்ணது வந்து நம்ம ஸ்டோரியா எடுத்து பண்றோம் அப்படின்ற மாரி கிளியரா சொன்னாரு. எனக்கு வந்து அந்த கிளாமர் எலிமெண்ட் அந்த இன்டிமேட் சீன தாண்டி ஓகே, எவ்ளோ பொண்ணுங்க இந்த மாரி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ ஒரு பொண்ணாச்சும் இந்த மாரி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் a வின் ஃபார் மீ. சோ அதுக்காக ஓகே. அந்த நைஸ். படம் நான் சைன் பண்ணது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு எவ்ளோ பொண்ணுங்க லவ்ல வந்து ஏமாற பொண்ணுங்க எவ்ளோ பேர் இருக்காங்க. ஓகே. மிஸ்யூஸ் ஆகுது. அவங்க ஃபுட்டேஜ் வந்து லீக் பண்றேன்னு எஸ். சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. நெறைய நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் வரும்போது, இட் வில் இம்பாக்ட் சம்படிஸ் லைஃப். ஒரு ஓகே. பொண்ணுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஐ வுல் ஃபீல் சோ ஹேப்பி. சோ எனக்கு வந்து அது அந்த ஒரு சீன் ஒரே ஒரு சீன் தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த படத்துல. அத ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா ஷூட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் அது. ஓகே. சோ எங்கேயுமே நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சோ, ஓகே. எனக்கு சொன்னது ஒண்ணு அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. என்னோட ரீசன் அதுதான். சோ அந்த படத்துல எங்கேயுமே கிளாமராவோ எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டிக்கு வராங்க. அதுதான் இருந்தது.